ஹாய் கேகேஆர் ஃபேமிலி, இன்னைக்கு ஒரு அழகான கதை கேட்க போறோம். சிவராத்திரி விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும்? பீஷ்மர் கூறிய அற்புத கதை. இந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா டக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவபெருமான் அன்பினாலேயே மிக விரைவில் திருப்தி அடைந்து அருள் புரிபவர். அதனால்தான் அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உள்ளது, ஆசுதோஷி. ஆசு என்றால் உடனடி, தோஷி என்றால் திருப்தி அடைபவர். அதாவது பக்தர்கள் மனதார நினைத்த மார்க்கத்தில் கருணை காட்டும் வள்ளல். அதனால்தான் பெரியோர்கள் கூறுவார்கள், சிவாய நம என்றும் சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று. சிவராத்திரி விரதத்தின் மகிமை. முழுமுதற் கடவுளான சிவபெருமானை தினமும் மனதால் நினைத்து ஓம் நம சிவாயா என்று ஜெபிப்பதே பெரும் புண்ணியம். ஆனால் அதிலும் மிக விசேஷமான சிவராத்திரி விரதம். மாத சிவராத்திரி, சோமவார வழிபாடு, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி, இவ்வாறு பல வகை சிவராத்திரிகளும் உண்டு. இந்த நாட்களில் உபவாசம் இருந்து சிவனை வழிபட்டால் வாழ்வில் வேண்டிய அனைத்தும் பெறலாம் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. பீஷ்மர் கூறிய சிவராத்திரியின் மகிமை. ஒரு புனித கதை. மகாபாரதத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்த போது பாண்டவர்களுக்கு சிவராத்திரியின் மகிமையை ஒரு அற்புதமான கதை மூலம் விளக்கினார். அந்த கதை இந்த கதைதான். மன்னர் சித்ராபானுவின் விரதம். எனக்கு இந்த வடமொழி வேற வாயில வர மாட்டேது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. விஸ்வாகுலத்தில் தோன்றிய மன்னன் சித்ராபானு. அவர் ஜாம்பு தீபத்தை ஆண்டு வரும் பொழுது ஒரு மகா சிவராத்திரி நாளில் தன் மனைவியுடன் சேர்ந்து முழு உபவாசம் அனுஷ்டித்தார். அப்பொழுது அவரின் அரண்மனைக்கு வந்தவர் அஷ்டவக்கர் முனிவர். முனிவரின் கேள்வி. முனிவர் கேட்டார், மன்னவா, இன்று ஏன் இவ்வளவு கடுமையாக விரதம் இருக்கிறாய்? அதற்கு மன்னன் சித்ராபானு சொன்ன பதில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. முந்தைய பிறவியை நினைவு கூர்ந்த மன்னன் சித்ராபானுவுக்கு ஒரு அபூர்வ சக்தி இருந்தது, தன் முற்பிறவி நினைவுகளை நினைவில் கொள்ளும் ஆற்றல். அதை முனிவரிடம் அவர் இவ்வாறு விவரித்தார். வேடனாக இருந்த முந்தைய பிறவி. முனிவரே, என் முந்தைய பிறவியில் நான் ஒரு சாதாரண வேடன். என் பெயர் சுசரன். காட்டில் பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடி வாழ்வதே என் தொழில். ஒரு நாள் காட்டில் வேட்டையாடச் சென்றேன். ஆனால் இருள் சூழ்ந்து வழி தவறிவிட்டேன். வீடு திரும்ப முடியாமல் ஒரு இடம் தேடி அலையும் போது ஒரு வில்வ மரம் என் கண்ணில் பட்டது. விலங்குகளிடமிருந்து ஆபத்திலிருந்து தப்பிக்க அந்த மரத்தில் ஏறி இரவு முழுவதும் விழித்திருந்தேன். அறியாமல் நிகழ்ந்த சிவராத்திரி வழிபாடு. பசியும் தாகமும் என்னை வாட்டின. தூக்கம் வராமல் இருக்க மரத்தில் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டுக் கொண்டிருந்தேன். அந்த இரவு மகா சிவராத்திரி. நான் பறித்து கீழே போட்ட வில்வ இலைகள் அங்கே இருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. அறியாமலேயே நான் உபவாசம் இருந்தேன். இரவு முழுவதும் விழித்திருந்தேன். வில்வ இலையால் சிவ பூஜை செய்தேன். இதன் பலனாக அந்த ஜென்மம் முடிந்ததும் நான் சிவலோகத்தை அடைந்தேன். அதன் பிறகே இந்த ஜென்மத்தில் மன்னனாக பிறந்தேன் என்று மன்னன் சித்ராபானு முனிவரிடம் கூறினார். வேடனுக்கு அரசு பதவி கிடைத்த அதிசயம். இந்த வேடன் மறுநாள் காலையில் மரத்தை விட்டு இறங்கிய போது அந்த நாட்டில் ஒரு பெரிய நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. பட்டத்து யானை அடுத்த அரசரை தேர்வு செய்ய நாடு முழுவதும் சுற்றி வந்தது. யாருக்கும் மாலை போடாத யானை காட்டில் இருந்து வந்த அந்த வேடனை கண்டதும் அவருக்கு மாலையிட்டு அரசனாக தேர்வு செய்தது. பார்வதி தேவி கேட்ட கேள்வி. இந்த நிகழ்வை பார்த்த பார்வதி தேவி பரமசிவரிடம் கேட்டார், ஒரு சாதாரண வேடனுக்கு அரசு பதவி எப்படி கிடைத்தது? பரமசிவன் சொன்ன பதில் சிவபெருமான் புன்னகையுடன் கூறினார், அவன் அறியாமலேயே சிவராத்திரி அன்று உபவாசம் இருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து வில்வ இலைகளை என் மீது சமர்ப்பித்தான். அந்த புண்ணிய பலனே அவன் அரசு பதவியை அடைந்தான். சிவராத்திரியின் உண்மையான அர்த்தம். சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ள இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை என்ன? சடங்குகளை விட பக்தியுடன் கூடிய உபவாசமே முக்கியம். ஒரு முறை பரமசிவன் பார்வதி தேவியிடம் கூறினார், ஸ்நானம், பூஜை, நைவேத்தியம் ஆகியவற்றை விட சிவராத்திரி அன்று பக்தர்கள் உபவாசம் இருப்பதே எனக்கு அதிக மகிழ்ச்சி தருகிறது. உபவாசத்தின் உண்மை பொருள்.
உபவாசம் என்றால் வெறும் உணவு தவிர்ப்பது மட்டுமல்ல, இறை சிந்தனையில் ஒன்றியிருப்பதே உண்மையான உபவாசம். இதைதான் பீஷ்மர் பாண்டவருக்கு விளக்கிய சிவராத்திரி மகிமை. சிவகாயத்ரி மந்திரம் சிவராத்திரி நாளில் அனைவரும் சொல்லக்கூடிய சக்தி மிக்க ஸ்லோகம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரசோதயாத். இந்த மந்திரத்தை மனதார சொல்லி இறை சிந்தனையில் மூழ்கினால் சிவபெருமானின் பரிபூர்ண அருள் நிச்சயம் கிடைக்கும். முடிவுரை: சிவம் என்றால் மங்களம். சாதாரண நாளில் சிவனை நினைத்தாலே மங்களம் கிடைக்கும் என்றால், சிவராத்திரி நாளில் விரதம் இருந்தால் கிடைக்கும் பலனை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அன்புடன் சிவனை நினைத்து பக்தியுடன் விரதம் இருந்து அவரது அருளை பெறுவோமாக. சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும்? பாண்டவர்களுக்கு பீஷ்மர் சொன்ன கதை, இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம KKR வேலூர் பொண்ணு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பபாய்.